அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஆண்டுகோள்கள் உங்களுடைய ராசி அதிபதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் நடந்துட்டுருக்குங்க. ஜென்மஸ்தானத்தில் ராகு பகவானும் 2ஆம் இடத்துல சனி பகவான், அதே நேரத்தில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம், அதாவது மிதுன ராசியில் குரு பகவானும் பயிற்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது கடந்த மாதத்திலேயே நடந்துருச்சுங்க. ஸோ இப்போது இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இதெல்லாம் ஆண்டு கோள்கள்ங்க. அதே நேரத்தில் இந்த மாதக்கோள்கள் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துல சூரிய பகவான், அதாவது இந்த 4ஆம் இடத்துல இருந்து வந்த சூரிய பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி, அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அடைகிறாங்க. இந்த 7ஆம் தேதி வர பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் செவ்வாய் இருக்கார். 7ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் புதன் இருக்காருங்க. 22ஆம் தேதிக்கு பிறகு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த ஜூன் மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தைரியசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடும் துணிச்சலோடும் செயல்படக்கூடிய நபர்கள். தன்னுடைய விஷயத்தில் எல்லாமே தன்னுடைய இஷ்டப்படி தான் நடக்கணும், தான் நினச்ச மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு பிரின்சிபலோடு வாழக்கூடிய ஒரு சில ராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்வாங்க, தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்துவாங்க, அந்த மாதிரி ராசிக்காரர்கள். ஸோ இந்த ராசிக்காரர்கள் கடந்த சுமாராக சொல்லப்போனால் ஒரு 5 வருஷமாகவே சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிட்ருக்கோம். எல்லா விஷயத்திலுமே தேவையில்லாதது. எப்போ இந்த சனி பகவான் உள்ள என்ட்ரி ஆனாரோ அப்போவே நமக்கு எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ம சனியில் எல்லா விஷயத்திலும் தேவையில்லாத தேவையில்லாத சில பிரச்சனைகள், விரையச்சனி நடந்ததுங்க. அடுத்தது ஜென்ம சனி, இப்போ பாதச்சனியானது தொடங்கிடுச்சு. இந்த 5 வருஷ காலகட்டங்களில் நிறைய தடுமாற்றங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் மே மாதத்தில் ராகு கேது பயிற்சி நடந்ததுங்க. அடுத்தது சனி பயிற்சி நடந்தது, அடுத்தது குரு பயிற்சி நடந்தது. இது எல்லா விஷயங்களும் நடந்தது. இதனுடைய தாக்கங்கள் எப்போ இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துலேருந்தே இருக்குங்க. தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அதுக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அதை கரெக்டான விதத்தில் செயல்படுத்தணும். அந்த செயல்படுத்தினதை அடுத்த லெவலுக்கு என்னால் கொண்டு போக முடியாமல் இருந்தது. ஏதோ ஒரு விதமான தடையும் தடுமாற்றமும் கொடுத்துட்டு இருந்தது. அந்த தடைகள் அகலக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. இப்போது நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸை கரெக்டான லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஸோ தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. அதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் உமேனாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியாக கொடுக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் சில நேரத்தில் யோசிக்கிறீங்க. ஏன்னா அந்த வேலையை சரியான விதத்தில் செய்ய முடியல, அந்த என்னோடய வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன்னா யாரோ பண்ணுற சில தவறுகள்னால அந்த செய்யாத தவறுக்கு நான் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கிறேன். எதனால் எல்லா பிரச்சனையும் எம்எல்ஏ வந்துட்டுருக்குன்னு தெரியலைங்க. ஒரு தைரியம் இல்லை. நான் இந்த தவறை செய்யலைன்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு அந்த தைரியம் வரமாட்டேங்குதுங்க. எங்கே சொன்னால் இருக்கிறது ஏதாவது இழந்துருவோமோ, இந்த வேலையை தொலைச்சிருவோமோ, இல்லை தேவையில்லாமல் நமக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு சொல்லி தயங்கி நிறைய விஷயங்கள் செய்யாமல் போயிட்டு இருந்திருப்போம். இதனால் என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் நம்மளை எதிரியாக பார்க்குறதும், நம்மளுடைய உயர் அதிகாரிகள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. இந்த நிலை அப்படிங்கிறது மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஞானக்காரகனும் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுங்க, ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான், இது 2 பேருமே 7ஆம் இடத்துல இணைகிறதுனால தொழில் ரீதியாகவும் நல்ல மாற்றம் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்களுக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வெளியூரோ அல்லது வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. எக்ஸாம்ஸ் எழுதிட்டு கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள்,
திருமணம் அப்படிங்கிறது எனக்கு நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஏன்னா நிறைய நாட்கள் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லா அலைன்ஸும் பார்க்குறாங்க, எல்லாமே கரெக்டாக அமையுது. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த திருமணம் அப்படிங்கிறது டிலே ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த மேரேஜ் நடந்துருச்சுன்னா எனக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு என்னுடைய வளர்ச்சிகள் கண்டிப்பாக நல்ல விதத்தில் கொண்டு போயிடும். ஆனால் திருமணம் அப்படிங்கிறதே நடக்காமல் போயிருமோ, சில நேரத்தில் வந்து இந்த கல்யாணமே பண்ணிக்க வேண்டாமே அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேர் முதல் திருமணம் அப்படிங்கிறது பிரச்சனையாச்சு, 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த வாழ்க்கையாவது நான் நினச்சபடி அமையுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்கள், ஏன்னா அந்த மங்களக்காரகனும் ஞானக்காரகனும் ஒன்றா சேரும்போது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக வந்து திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அந்த திருமணம் அப்படிங்கிற பந்தங்கள் ஏற்படுங்க. செகண்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் கூட கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். லவ் பண்ணுறவங்களுக்கு கூட காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது விலகி அதையவே திருமண லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் என்ன பிரச்சனைன்னே தெரியலங்க. திடீர்னு எங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி வளர்ந்து பெரிய அளவில் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சில பிரிவினைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காதான்? ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாமே கை கூடுற மாதிரி இருக்குது. 2 பேருமே வந்து ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தும்போது சம்மந்தமே இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து முழுமை பெறாமல் 2 பேரும் பழையபடி திரும்ப மறுபடியும் பிரிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள் எங்களுக்குள்ளே வந்துருச்சு. இதே நிலை நீடிச்சிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக இது டிவோர்ஸில் தான் கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது. என்ன பண்ணுறதுங்க, இந்த குழந்தைங்களுக்காகவும் தன்னுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் இந்த பிரச்சனையை கரெக்டான விதத்தை தீர்த்தாகணும். இதனால் நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சு. அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத தீர்க்கணுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபேவரான இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடந்துருச்சுங்க. அதே நேரத்தில் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறதும் குரு பயிற்சி அப்படிங்கிறது, குரு 5ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார். ஜென்மஸ்தானத்தில் ராகுவும் 7ல் வந்து கேதுவும் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து கெடு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கு உண்டான சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அது உங்களுக்கு சாதகமான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும். இல்லைங்க எனக்கு வந்து சில நேரத்தில் வந்து தைரியமே இல்லை, எல்லாமே வந்து போயிருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்து சேர்ந்தே வாழ முடியாது, என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காதுன்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த முயற்சிகள் திருவினையாகும். கரெக்டாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தையே ராகு பார்க்கறதுனால, ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்க்கறதுனால தன்னுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது உயரும். இது வரைக்கும் வந்து நீங்கள் பிரிஞ்சு வாழ்கிறதுனால நிறைய அவப்பேர்கள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க. அந்த அவப்பேர்கள் அப்படிங்கிறது படிப்படியாக நீங்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். ஸோ வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது கட்டாயம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல கேது பகவான் சேர்க்கிறதுனால நமக்கு இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணுமா, அதுக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், கல்வி ரீதியாக இதுவரை இந்த ராகு இருந்து ஞாபக மறதிகளும் கல்வியில் சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாரு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. தான் எதிர்பார்த்த அளவு நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்கும். அதை வச்சு நீங்கள் விருப்பப்பட்ட கல்வி அப்படிங்கிறது துறையை தேர்வு பண்ணுறது, வெளியூர் போய் படிக்கிறோம் அல்லது வெளிநாடு போய் படிப்பதற்கான சூழலை, தான் விருப்பப்பட்ட கல்வியை தேர்வு செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா இந்த 7ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறாரு. ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் வந்து தேவையில்லாத டென்ஷன்கள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுங்க. அந்த நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஸோ ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக முழு கவனம் செலுத்தணும். இந்த ஆரோக்கியத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட படிப்படியாக தீருங்க. இந்த நரம்பு சம்மந்தப்பட்டதோ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதாவது இருந்தது, ஸோ கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை விட்டு தீருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா
கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.